அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 8ஆம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி 1 அதில் 15வது கணக்கு பார்க்க போகிறோம். 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், கொடுக்கப்பட்ட கணக்கு 112/528 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எளிய வடிவில் கொண்டு வந்துட்டு அப்புறம் பகுதியில் உள்ள இலக்கங்களை கூட்டி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ 112 இருக்கு பை 528. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், 4ஆம் வாய்ப்பாடில் ரெண்டுமே வகுப்படுது, அதான் 4ஆம் வாய்ப்பாடில் வகுக்கிறேன். இப்போ 112 4ஆல் வகுத்தோம்னா என்ன வந்துடும், 2 4 8 மீதி 3 32ல் 8 4 32. 528 4ஆல் வகுத்தோம்னா 1 நாள் 4 மீதி 1 12 14 12 2 4 8. திரும்பவும் இந்த நம்பரை என்ன பண்ணுறேன், இதை திரும்பவுமே 4ஆல் வகுப்படும். 2 நம்பருமே 4ஆல் வகுப்படுது, அப்போ 4ஆல் வகுக்கிறேன். 28 4ஆல் வகுத்தோம்னா 7 நாள் 28. இது 4ஆல் வகுத்தோம்னா 13 4 வந்து 3 12 மீதி 1 12ல் 4 12. இதுக்கு மேலே சுருங்கிய வடிவில் நம்ம எழுத முடியாது. 7/33 இருக்கு. 7/33ல் பகுதியில் உள்ள எண் வந்து என்னது, 33. இந்த இலக்கங்களை கூடுதல், இலக்கங்களின் பகுதியோட இலக்கங்களினுடைய கூடுதலை பார்த்தோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 3 6. இலக்கங்களின் கூடுதல் 33. எப்படி பண்ண போகிறோம், கூடுதல் 3 + 3 கூட்டினால் 6 வருது. அப்போ இந்த கணக்குக்குரிய விடை வந்து 6. இதுக்கு என்ன ஆன்சர் வருது, 6. எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் 6. புரிஞ்சுங்களா?